பாதாள லோகத்தை ஆண்டு வந்த பாதாள அரசனுடைய ஒரே மகள் தான் நான். நீங்களாமா? ஆமா. உங்களுடைய பெயர்? என் பெயர் போகவதி. போகவதி என்று அழைப்பார்கள். நல்லது நல்லதுமா. இருந்தாலும் நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன் தெரியுமா? யாரை? பஞ்ச பாண்டவரிலே நடுபிறந்தவராகிய 11 நாமதயம் படைத்த 32 லட்சணம் பொருந்திய அவர்தான் என் கணவர். அவரா? ஆமாண்டா, அவர்தான். அவரு பேர்ல யாரும் வைக்கலையா? எதுக்குடா பேர் சொன்ன என்ன அது? மாதவன் கணவருடைய பெயரை தெரிவித்தால் மாங்கல்ய வாக்கியம் உனக்கு குறைந்து விடும் என்று பெரியார்கள் தெரிவிப்பார்கள். இதுதான் காரணமா? ஆமா. இதான் என் பொண்டாட்டி கூட என்ன மரியாதை கூப்பிடுறா. எப்படி? இது வரைக்கும் பேர் கூட கூப்பிட்டுதான் கிடையாதுமா. வேற எப்படி கூப்பிடுறாங்க? எதுனா பைகி துணி எல்லாம் விட்டு வந்துடுவேன். எனக்கு நாக்கு சக்தி கொஞ்சம் கம்மி. அப்படியா? சரி. என்ன விட்டு வந்துட்டு வச்சுக்கா உண்டு எத்தனை ஓடியாருவா. டே கம்யூனிட்டி பையா வாங்கி துள்ள பிராமண டே பொறுப்பாக்க டே லக்காடி பையா இதுதான் இருக்க கங்காதா உன்னா ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிற எனக்கு. இந்த ஆள் யாருக்க துணி விட்டு போற எத்தனை போட பையா அப்படின்னுவா. ஆனா ஒரு வாட்டி கூட என் பேர் சொல்ல மாட்டேன் தெரியுமா? இப்படி எல்லாம் கூப்பிடுறதுக்கு உன்னை பெயர் விட்டா கூப்பிட்டுருக்கலாம். ஆமாண்டா. மரியாதை தெரிஞ்சு போட்டு தெரியுமா? முதல்ல சொல்லும் போதே தெரியுது எவ்வளவு மரியாதை இருக்குன்னு. பாரு என்ன முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். போகமாதே. 4 பொம்பளை கூட உட்காந்து பேசின்னு இருப்பா கீழே. சரி. என் தலைய பார்த்து ஓடிய அதே எது திரும்ப உக்காந்துல காலு மேல காலு போட்டுனா படா போட்டு பையா இப்பதான் கூத்து விட்டாங்களா ஆகி வச்சு பாரு போய் துண்டு போய் படு போடினுவா. அவ்வளவு மாதிரியே தெரிஞ்சு பொண்ணு மாட்டேன் தெரியுமா? சரி விடு. இருந்தாலும் அன்னவரை நான் எப்படி மணந்தேன் தெரியுமா? எப்படி? ஒரு நேரத்திலே என் தந்தையானவர் அனைத்து நாட்டு அரசர்களையும் சிறைபிடித்து வைத்திருந்தார். அவர்களை மீட்பதற்காக என் கணவர் என் நாட்டிற்கு வந்தார். உங்க நாட்டுக்கு வந்தாரு. என்னையும் பார்த்தார். உங்களை பார்த்தாரு. நானும் அவரை பார்த்தேன். பார்த்தவுடன் இருவருக்கும் காதல் வந்து விட்டது. பார்த்தவுடன் காதல் இதுதானா? ஆமாண்டா. சென்ற தந்தையிடத்திலே முறையிட்டீர்கள். ஆனா தந்தையானவரோ எங்கள் காதலை மறுத்து விட்டார். எங்கள் காதலை மறுத்த என் தந்தையை மடித்து விட்டு என்னை திருமணம் செய்து கொண்டார். அப்போ துண்டுதான் கல்யாணம் பண்ணீங்க. நல்ல பொண்ணுமா நீ. என் திருமணம் அப்படிதான் நடந்தது. ஆட்டுப்பட்டனே கல்யாணம் பண்ணிட்டுக்கிறேன். ஆமா. சந்தோஷமா. இருந்தாலும் அது அப்பா இருந்தா அம்மா இருந்தா ஆட்டுக்குட்டி இருந்தா நான் போட்டு தர பாத்துக்கிறேன். எனக்கு காதல் முக்கியம். ஆமா ஆமா. கடைசி வரைக்கும் கூட இருக்க போறது யாரு? கணவர் தான். அதனால கூடவே. சரி விடு மாதவன். தற்பொழுது அக்காவை காண வேண்டும். ஆமா ஆமா. புறப்படுவாங்களா? புறப்படுங்கள் வாருங்கள்.